ஹாய் கைஸ், இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஜோஹோல கேட்ட ரவுண்ட் 2 ப்ரோக்ராமிங் क्वेश्चंस பத்தி தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம क्वेश्चन பார்த்திடலாம். Spiral order matrix given a 2D array, print the elements in a spiral order starting from the top left corner. சோ இந்த क्वेश्चனை பேஸ் பண்ணி கீழ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க பாருங்க. இன்புட்ல ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க 1 2 3 4 5 6 7 8 9 சொல்லிட்டு. சோ இந்த மேட்ரிக்ஸ் எலிமெண்ட்ஸை ஸ்பைரல் ஆர்டர்ல அவுட்புட்ல பிரிண்ட் பண்ணிருக்காங்க பாருங்க. 1 2 3 6 9 8 7 4 5. ஓகே, இப்போ இந்த லாஜிக்கை எப்படி நம்ம ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி கிராக் பண்றதுன்னு பார்க்கலாம். சோ ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் ஆல்ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இனிஷியலா பாத்தீங்க அப்படின்னா மெயின் ப்ரோக்ராம்ல ஒரு இன்புட் மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்கோம் 1 2 3 4 5 6 7 8 9 சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறமா பிரிண்ட் ஸ்பைரல் ஆர்டர் அப்படின்ற ஒரு மெத்தடை கால் பண்றோம். அண்ட் இந்த மெத்தட்குள்ள இன்புட் மேட்ரிக்ஸை பாராமீட்டரா பாஸ் பண்ணிருக்கோம். இப்போ இந்த பிரிண்ட் ஸ்பைரல் ஆர்டர் மெத்தட்குள்ள எப்படி நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் பிரிண்ட் ஸ்பைரல் ஆர்டர் ஆஃப் int of matrix. ஓகே, இனிஷியலா இந்த மெத்தட்குள்ள நம்ம ஒரு கண்டிஷன் செக் பண்றோம். அதாவது if matrix equal to null or matrix dot length equal to 0 இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் ரிட்டர்ன் பண்றோம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கோம், டாப் பாட்டம் லெஃப்ட் ரைட்னு சொல்லிட்டு. ஸோ டாப் வேரியபிள்ல ஃபர்ஸ்ட் ரோ வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அண்ட் அதே மாதிரி பாட்டம் வேரியபிள்ல லாஸ்ட் ரோ வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். தென் லெஃப்ட் வேரியபிள்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காலம் வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அண்ட் அதே மாதிரி ரைட் வேரியபிள்ல பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் காலம் வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம கொடுத்த இன்புட் மேட்ரிக்ஸ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். டோட்டலா 3 ரோஸ் 3 காலம்ஸ் இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது டாப் அண்ட் லெஃப்ட் வேல்யூ பாத்தீங்கன்னா 0 இருக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலமா இருக்கு. அண்ட் இதுவே பாட்டம் அண்ட் ரைட் வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 2 இருக்கு, அதாவது லாஸ்ட் ரோ லாஸ்ட் காலமா இருக்கு. சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லாஜிக் ஸ்டார்ட் ஆகுது. while top less than equal to bottom and left less than equal to right. சோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுற வரை இந்த while loop பாத்தீங்கன்னா ரன் ஆகிட்டே இருக்கும். சோ இனிஷியலா இந்த while loop குள்ள நம்ம என்ன பண்றோம்னு பாருங்க. ஒரு for loop கொடுத்திருக்கோம். for int i equal to left i less than equal to right i plus plus னு. அண்ட் இந்த for loop குள்ள ஒரு print ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கோம், system.out.print of matrix of top i அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த for loop ஓட பர்பஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா மேட்ரிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரோ இல்லனா டாப் ரோ எலிமெண்ட்ஸை லெஃப்ட் டு ரைட் டிராவர்ஸ் பண்ணி பிரிண்ட் பண்றதா இதோட வேலை. இப்போ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா மேட்ரிக்ஸ் ஆஃப் டாப் i எலிமெண்ட்ஸை பிரிண்ட் பண்றோம். சோ இந்த இடத்துல ரோவோட வேல்யூ நமக்கு சேஞ்சே ஆக போறது இல்ல. சோ நம்ம டாப் வேல்யூவை டைரக்டா கொடுத்தாச்சு. காலமோட இண்டெக்ஸ் பொசிஷன் தான் நமக்கு சேஞ்ச் ஆக போகுது. சோ அந்த இடத்துல நம்ம ஐயோட வேல்யூவை அப்டேட் பண்ணியாச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஐட்ரேஷன் 1, அதாவது ஃபர்ஸ்ட் ஃபார் லூப் என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா டாப் ரோ இல்லனா ஃபர்ஸ்ட் ரோ எலிமெண்ட்டை பிரிண்ட் பண்ணும். சோ பிரிண்ட் பண்ணி முடிச்சிட்டு ஒன்ஸ் இந்த லூப்பை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா டாப் வேல்யூவை நம்ம இன்கிரிமெண்ட் பண்ணிடுறோம். சோ ப்ரீவியஸா இருந்த டாப் வேல்யூ 0 1 மாறி இருக்கும், அதாவது ஃபர்ஸ்ட் ரோல இருந்து செகண்ட் ரோக்கு நம்ம வந்தாச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஃபார் லுக்கு போலாம். ஃபார் int i equal to top i less than equal to bottom i plus plus. அண்ட் இந்த ஃபார் லுக் குள்ள பாத்தீங்கன்னா system.out.print of matrix of i, right அப்படின்ற எலிமெண்ட்ஸை பிரிண்ட் பண்றோம். சோ இந்த ஃபார் லுப்போட பர்பஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா மேட்ரிக்ஸ்ல இருக்கக்கூடிய ரைட் காலம் எலிமெண்ட்ஸை டாப் டு பாட்டம் டிராவர்ஸ் பண்ணி பிரிண்ட் பண்றது தான் இதோட வேலை. ஓகேயா? அண்ட் அதே மாதிரி இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் ஆஃப் i, right எலிமெண்ட்ஸ் தான் பிரிண்ட் பண்றோம். சோ மேட்ரிக்ஸோட காலம் இண்டெக்ஸ் பொசிஷன்ல ரைட் வேல்யூவை டைரக்டா அப்டேட் பண்ணியாச்சு. ஏன் அப்படின்னா இந்த லூப்பே வந்துட்டு ரைட் காலம் எலிமெண்ட்ஸை பிரிண்ட் பண்றது தான் இதோட வேலை. கரெக்டா? சோ காலம் இண்டெக்ஸ்ல எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்க போறது இல்லை. அண்ட் அதே மாதிரி ரோ இண்டெக்ஸ் பொசிஷன்ல தான் நம்ம ஐய அப்டேட் பண்றோம். சோ நமக்கு டாப்ல இருந்து பாட்டம்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்துட்டு பிரிண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் காலம்ல இருக்கக்கூடிய டாப் டு பாட்டம் எலிமெண்ட்ஸை பாருங்க 6 9.
ஸோ இந்த இடத்துல நிறைய பேர் கேட்கலாம் 3 ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம டாப் வேல்யூவை ப்ரீவியஸா இன்க்ரீஸ் பண்ணிட்டோம், அதாவது இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டோம் டாப் பிளஸ் பிளஸ்ன்னு சொல்லிட்டு. கரெக்டா? ஸோ அந்த ஒரு ரீசனால தான் 3 அவாய்ட் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற எலிமெண்ட்ஸை பிரிண்ட் பண்றோம், அதாவது 6 9 சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் இந்த 6 9 எலிமெண்ட்ஸை பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறமா ரைட் வேல்யூவை டிக்ரிமெண்ட் பண்ணிடுறோம், ரைட் மைனஸ் மைனஸ்னு சொல்லிட்டு. ஸோ ரைட்டோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2ல இருந்து 1 சேஞ்ச் ஆயிடும். ஏன்னா ரைட்டோட டிஃபால்ட் வேல்யூ 2 அக்கார்டிங் டு அவர் இன்புட் மேட்ரிக்ஸ். கரெக்டா? இப்போ 2ல இருந்து 1க்கு நம்ம டிக்ரிமெண்ட் பண்ணியாச்சு. ஸோ ரைட்டோட வேல்யூ 1 இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இஃப் கண்டிஷன் கொடுத்துருக்கோம். இஃப் டாப் லெஸ் தென் ஈக்குவல் டு பாட்டமா இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த கண்டிஷனுக்குள்ள நம்ம போறோம். போனதுக்கு அப்புறமா உள்ள ஒரு ஃபார் லூப் கொடுத்துருக்கோம். ஃபார் இன்ட் I ஈக்குவல் டு ரைட், I கிரேட்டர் தென் ஈக்குவல் டு லெஃப்ட், I மைனஸ் மைனஸ். அண்ட் உள்ள ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம் பாருங்க, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஆஃப் பாட்டம் கமா ஐன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபார் லூப்போட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேட்ரிக்ஸ்ல இருக்கக்கூடிய பாட்டம் ரோல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸை ரைட் டு லெஃப்ட் டிராவர்ஸ் பண்ணி பிரிண்ட் பண்றதா இதோட வேலை. பாட்டம் ரோ எலிமெண்ட்ஸை பிரிண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கண்டிஷன் மட்டும் செக் பண்ணிக்கிறோம், அதாவது இஃப் டாப் லெஸ் தென் ஈக்குவல் டு பாட்டமான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் ஆஃப் பாட்டம் கமா ஐ எலிமெண்ட்ஸ் தான் நம்ம பிரிண்ட் பண்றோம். பாட்டமோட வேல்யூவை டைரக்டா நம்ம அப்டேட் பண்ணியாச்சு ரோ இண்டெக்ஸுக்கு. அண்ட் காலம் இண்டெக்ஸ்ல மட்டும் தான் நம்ம ஐயோட வேல்யூவை அப்டேட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் டு லெஃப்ட் டிராவர்ஸ் பண்ணி பாட்டம் ரோ எலிமெண்ட்ஸை பிரிண்ட் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம 8 பிரிண்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறமா 7 பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல ரோ இண்டெக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா சேமா தான் இருக்கு, 2 2 இருக்கு. அண்ட் அதே மாதிரி காலம் இண்டெக்ஸ் வேல்யூ மட்டும் தான் நமக்கு சேஞ்ச் ஆகுது. கரெக்டா? ஸோ ஒன்ஸ் இந்த 8 7 எலிமெண்ட்ஸை பிரிண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பாட்டம் வேல்யூவை நம்ம டிக்ரிமெண்ட் பண்ணிடுறோம். ஸோ டிஃபால்ட்டா இருந்த பாட்டம் வேல்யூ 2 இப்போ 1 சேஞ்ச் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அகைன் ஒரு இஃப் கண்டிஷன் கொடுத்துருக்கோம். இஃப் லெஃப்ட் லெஸ் தென் ஈக்குவல் டு ரைட்டா இருந்துச்சுன்னா மட்டும் இந்த ப்ராசஸை நம்ம பண்றோம். அதாவது உள்ள ஒரு ஃபார் லூப் கொடுத்துருக்கோம். ஃபார் இன்ட் I ஈக்குவல் டு பாட்டம், I கிரேட்டர் தென் ஈக்குவல் டு டாப், I மைனஸ் மைனஸ்னு சொல்லிட்டு. அண்ட் அதே மாதிரி இந்த ஃபார் லூப்குள்ள ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஆஃப் I கமா லெஃப்ட். ஸோ இந்த ஃபார் லூப்போட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேட்ரிக்ஸ்ல இருக்கக்கூடிய லெஃப்ட் காலம் எலிமெண்ட்ஸை பாட்டம் டு டாப் டிராவர்ஸ் பண்ணி பிரிண்ட் பண்றது தான் இதோட வேலையே. ஸோ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா மேட்ரிக்ஸ் ஆஃப் I கமா லெஃப்ட் எலிமெண்ட்ஸ் தான் பிரிண்ட் பண்றோம். ஸோ காலம் இண்டெக்ஸ்ல பார்த்தீங்கன்னா டைரக்டா லெஃப்டோட வேல்யூவை அப்டேட் பண்றோம். அண்ட் ரோ இண்டெக்ஸ்ல மட்டும்தான் ஐயோட வேல்யூவை நம்ம பாஸ் பண்றோம். அதாவது பாட்டம் டு டாப் டிராவர்ஸ் பண்ணி லெஃப்ட் காலம் எலிமெண்ட்ஸை நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ இந்த இடத்துல இனிஷியலா லெஃப்ட் லெஸ் தென் ஈக்குவல் டு ரைட்டான்ற கண்டிஷனை செக் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம 4ன்ற எலிமெண்ட்டை மட்டும் பிரிண்ட் பண்றோம். ஸோ டிஃபால்ட்டா லெஃப்டோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 0. கரெக்டா? 0ன்ற வேல்யூவை அப்டேட் பண்ணிருக்கோம். அண்ட் அதே மாதிரி பாட்டமோட வேல்யூவும் சரி டாப்போட வேல்யூவும் நமக்கு 1 இருக்கும். ஸோ ஒரு டைம் தான் நமக்கு எலிமெண்ட்டை பிரிண்ட் பண்ணும். கரெக்டா? ஸோ ஒன்ஸ் இந்த 4 எலிமெண்ட்டை பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறமா லெஃப்டோட வேல்யூவை நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறோம். ஸோ 0ல இருந்துட்டு 1 சேஞ்ச் ஆயிரும். ஓகேயா? ஸோ அகைன் நம்ம while loop குள்ள போறோம். ஸோ இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா டாப் பாட்டம் லெஃப்ட் ரைட் எல்லாத்தோட வேல்யூமே வந்துட்டு 1 சேஞ்ச் ஆயிரும் அக்கார்டிங் டு அவர் இன்புட் மேட்ரிக்ஸ். ஓகேயா? ஸோ இந்த டைமும் வந்துட்டு லூப் குள்ள போனதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் லூப்பை நம்ம செக் பண்ணுவோம். ஃபார் இன்ட் I ஈக்குவல் டு லெஃப்ட், I லெஸ் தென் ஈக்குவல் டு ரைட், I பிளஸ் பிளஸ்னு. ஸோ லெஃப்டோட வேல்யூ 1, ரைட்டோட வேல்யூ 1. அண்ட் அதே மாதிரி மேட்ரிக்ஸ் ஆஃப் டாப் கமா I அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல டாப்போட வேல்யூ 1, ஐயோட வேல்யூ 1. இப்போ நம்ம எந்த எலிமெண்ட்டை பிரிண்ட் பண்ணுவோன்றது உங்களுக்கே தெரியும். நம்ம கொடுத்த இன்புட் மேட்ரிக்ஸ்ல இருக்கக்கூடிய மிடில் எலிமெண்ட் 5 தான் நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். ஏன்னா மேட்ரிக்ஸ் ஆஃப் 1,1 பொசிஷன்ல 5ன்ற எலிமெண்ட் தான் இருக்கு. கரெக்டா? ஸோ 5ன்ற எலிமெண்ட்டை பிரிண்ட் பண்ணிடுவோம். பிரிண்ட் பண்ணிட்டு டாப்போட வேல்யூவை 2க்கு அப்டேட் பண்ணிட்டு செகண்ட் ஃபார் லூப்க்கு நம்ம போயிடுவோம். கரெக்டா?
அதாவது மேட்ரிக்ஸ்ல இருக்கக்கூடிய ரைட் காலம் எலிமெண்ட்ஸை டாப் டு பாட்டம் டிராவர்ஸ் பண்ண போறோம். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா டாப்போட வேல்யூ 2 இருக்கு, பாட்டமோட வேல்யூ 1 இருக்கு. ஸோ இந்த ஃபார் லூப் வந்துட்டு நம்ம ரன் பண்ண முடியாது. ஸோ இந்த ஃபார் லூப்பை ஸ்கிப் பண்ணிடும். அகைன் டாப் லெஸ் தென் ஈக்குவல் டு பாட்டமான்னு செக் பண்றோம். இங்கேயும் வந்துட்டு டாப்போட வேல்யூ பாத்தீங்கன்னா 2, பாட்டமோட வேல்யூ பாத்தீங்கன்னா 1. ஸோ இந்த கண்டிஷனும் நமக்கு ஃபெயில் ஆயிடும். லாஸ்ட் கண்டிஷனுக்கு போறோம். இந்த இடத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கண்டிஷன் ஃபெயில் ஆயிடும். ஃபெயில் ஆனதுக்கு அப்புறமா அகைன் நம்ம while loop குள்ள என்டர் ஆகும். என்டர் ஆகும்போது இந்த டாப் லெஸ் தென் ஈக்குவல் டு பாட்டம் அண்ட் லெஃப்ட் லெஸ் தென் ஈக்குவல் டு ரைட் கண்டிஷன் வந்துட்டு நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ நம்ம டைரக்டா while loop விட்டு வெளியே வந்துருவோம். ஓகே, இப்போ நம்ம அவுட்புட் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவுட்புட்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம இன்புட்ல கொடுத்த மேட்ரிக்ஸை ஸ்பைரல் ஆர்டர்ல பிரிண்ட் பண்ணிருக்கு. ஸோ இனிஷியலா மேட்ரிக்ஸ்ல இருக்கக்கூடிய டாப் ரோ இல்லனா ஃபர்ஸ்ட் ரோ எலிமெண்ட்ஸை லெஃப்ட் டு ரைட் டிராவர்ஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணிருக்கு. அதுக்கப்புறமா 6, 9 அதாவது ரைட் காலம் எலிமெண்ட்ஸை டாப் டு பாட்டம் டிராவர்ஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணிருக்கு. அதாவது 6, 9 அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 8, 7 அதாவது பாட்டம் ரோ எலிமெண்ட்ஸ் இல்லனா லாஸ்ட் ரோ எலிமெண்ட்ஸை ரைட் டு லெஃப்ட் டிராவர்ஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணிருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 4 அதாவது லெஃப்ட் காலம் எலிமெண்ட்ஸை டாப் டு பாட்டம் டிராவர்ஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணிருக்கு. ஸோ லாஸ்டா பாத்தீங்கன்னா மேட்ரிக்ஸோட லாஸ்ட் எலிமெண்ட் 5 பிரிண்ட் பண்ணிருக்கு. ஸோ லாஸ்டா நம்ம அவுட்புட்டையும் வெரிஃபை பண்ணி பார்த்தாச்சு. இந்த ப்ரோக்ராம் உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு ப்ரோக்ராமோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். தேங்க்யூ கைஸ்.